அனைவருக்கும் வணக்கம். நல்லா இங்கிலீஷ் ஃப்ளூயண்ட்டாக பேசணும்னு நினச்சி நிறைய பேர் வித்தியாசமான முயற்சிகள்லாம் பண்ணியிருப்பீங்க. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக கிளாஸ்க்கே போயிருப்பீங்க. கிளாஸ் போயிட்டு ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. இன்னும் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் போக டைம் இல்லாதனால டைம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ நிறைய வழிகள் நீங்கள் தேடி இருப்பீங்க. என்னுடைய வழி, அதாவது என்னுடைய மெத்தடை வந்து பார்த்திங்கன்னா இந்த 25 டேஸ்க்கு நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எவ்வளோ வித்தியாசம் உங்களால் உணர முடியுதுன்னு சொல்லிட்டு அட் த எண்ட் ஆஃப் த டே கண்டிப்பாக நீங்களே சொல்லுவீங்க. ஏன்னா எல்லாருமே இங்கிலீஷ் பேசுகிறதுக்கான வேஸ் சொல்லிடுறாங்க இல்லைங்களா, அந்த வே கூட நம்ம அந்த மெத்தட்ஸை நம்ம சேர்ந்து சொல்லும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் பேசுகிறதுக்கான வழிகள் மட்டும் இல்லாமல் அவுட் டு ஸ்பீக், அதாவது அதனுடைய வழிகளும் அதனுடைய மெத்தட்ஸ் ரெண்டுமே சேர்ந்து சொல்ல போகிறேன். அதனால் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எடுத்த உடனே நல்லா இங்கிலீஷ் பேசணும்னு ஆசைப்பட்றவங்க ஆக்ஷன் வேர்ட்ஸை அதிகமாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ ஆக்ஷன் வேர்ட்ஸுக்கு நானே ஆக்சுவலாக 2 வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அந்த 2 வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 200 வார்த்தைகள் நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் அந்த 200 வார்த்தையை படிக்கவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னீங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 500 வார்த்தைகள் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அது 500 வார்த்தைகளை எப்படி இவ்வளோ ஈஸியாக தெரிஞ்சுக்க போகிறோம்ன்றதை பார்க்கலாம். சரிங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்பயுமே ஆக்ஷன் வேர்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட் வேர்ட்ஸ் இருக்கும் இல்லைங்களா. இப்போ கம்னா கோ அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. கம்னா வர்றது, கோனா போகிறது. இந்த மாதிரி ஆப்போசிட்டான வார்த்தைகள் படிக்கும்போது நம்ம கம்மியாக படிக்கிற மாதிரி இருக்கும், பட் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்குவோம். ஸோ இது வந்து உண்மையாக இல்லையான்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிவில் நீங்களே சொல்லுவீங்க. நம்ம படிக்கிறது கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் நீங்கள் எழுதி வச்சு பார்த்தீங்கன்னா இவ்வளோ இப்போ தெரிஞ்சுக்கிட்டோமா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு கவனிங்க, ஒரு விஷயத்தை ஏற்றுக்கிறதுக்கு வந்து நம்ம என்ன சொல்லுவோம், அக்செப்ட் பண்ணிக்கிறதுன்னுவோம். ஏற்றுக்கிறதுக்கு அக்செப்ட், அதே நிராகரிக்கிறதுக்கு ரிஜெக்ட், சேர்த்துக்கிறதுக்கு ஹேட், கழிக்கிறதுக்கு சப்ராக்ட் பண்ணுறோம். அதே மாதிரி ஒத்துக்கிறதுக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா அக்ரி, மறுக்கிறதுக்கு டிஸ்அக்ரி. சரிங்களா, அக்செப்ட்ன்றது நல்லா புரிஞ்சுக்கோங்க. அக்ரினா ஒத்துக்கிறோம். ஏதாவது ஒரு விஷயத்த சொல்கிறாங்க இல்லைங்களா, ஒரு விஷயத்த சொல்லும்போது நம்ம என்ன பண்ணிக்குவோம், அக்ரி பண்ணிக்கிறோம். இப்போ நிறைய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், வெப்சைட்லாம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஐ அக்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருப்பான் டிக் பண்ணுறதுக்கு. ஸோ அதுதான் என்னதுன்னா அக்ரி பண்ணுறது, டிஸ்அக்ரி பண்ணுறது. அதே மாதிரி அனுமதிக்கிறதுக்கு அலோவ் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது. இல்லை தடை செய்கிறதுக்கு ஃபர்பிட், அலோவ், ஃபர்பிட். வரத்துக்கு அரைவ், போகிறதுக்கு டிபார்ட். ரயில்வே ஸ்டேஷன்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் வந்து அரைவல், டிபார்ச்சர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ அரைவல்னால் வர்றது, டிபார்ட்னா கிளம்புறது. ஏறு வரிசை, இறங்கு வரிசை, அசண்ட், டிசண்ட். அசண்ட்னா ஏறுறது, டிசண்ட்னா இறங்குறது. சரிங்களா, அடுத்தது தாக்கிறதுக்கு அட்டாக் பண்ணுறது, பாதுகாக்கிறதுக்கு டிஃபெண்ட் பண்ணிக்கிறது. ஸோ நம்ம கூட பாதுகாப்புத்துறை அமைச்சர் என்ன சொல்லுவோம்னா டிஃபென்ஸ் மினிஸ்டர் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம், டிஃபென்ஸ் மினிஸ்டர். அடுத்தது ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா தொடங்கிறதுக்கு பிகின், முடிக்கிறதுக்கு எண்டு. சரிங்களா, பிகின், எண்டு. யாரையாவது நம்புறதுக்கு நம்ம பிலீவ் அப்படின்னு சொல்லுவோம். அதே சந்தேகப்படுறதுக்கு சஸ்பெக்ட் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தலாம், இல்லைன்னா டவுட் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தலாம். சஸ்பெக்ட், டவுட். அடுத்து ஒரு பில்டிங்கை கட்டுறதுக்கு வந்து பில்ட் அப்படின்னு சொல்லுவோம், இடிக்கிறதுக்கு டெமாலிஷ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பில்ட், டெமாலிஷ். வாங்கிறதுக்கு பை, விற்கிறதுக்கு செல். வாங்கிறதுக்கு பை, விற்கிறதுக்கு செல். ஒரு விஷயத்தை பிடிக்கிறதுக்கு கேப்சர், அதே கையிலேருந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு ரிலீஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம். விடுவி அப்படின்லாம் யாரும் தமிழில் பேசுகிறதே இல்லை, ரிலீஸ் பண்ண அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். அதே கொண்டாடுறதுக்கு செலிப்ரேட். இப்போ பர்த்டே எல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். இதே துக்கம் அனுசரிக்கிறதுக்கு வந்து மான் அப்படின்னு சொல்லுவோம். MOURன்னா மான். ஏதாவது ஒரு துக்கமான விஷயங்கள் பண்ணுவோம் இல்லைங்களா, அப்போ வந்து மான் அப்படின்னு சொல்லுவோம். வீட்டை சுத்தப்படுத்துறதுக்கு க்ளீன். அதே வீட்டை வந்து பார்த்திங்கன்னா அழுக்குப்படுத்துறதுக்கு டர்ட்டி, க்ளீன், டர்ட்டி. கதவை திறக்கிறதுக்கு க்ளோஸ் பண்ணுறதுக்கு க்ளோஸ், திறக்கிறதுக்கு ஓப்பன், க்ளோஸ், ஓப்பன். வா, கம், போ, கோ. சுருக்கு, கம்ப்ரெஸ் பண்ணு. இப்போ நம்ம வீடியோ கூட நிறைய பெருசாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா கம்ப்ரெஸ் பண்ணுங்கள், சுருக்குங்க அப்படின்னுவோம் இல்லைங்களா. கம்ப்ரெஸ். அதே எக்ஸ்பேண்ட்னா விரிவாக பண்ணுங்கள், கம்ப்ரெஸ், எக்ஸ்பேண்ட். கனெக்ட் பண்ணுறதுக்கு, அதாவது ஜாயின் பண்ணுறதுக்கு கனெக்ட், அது துண்டிக்கிறதுக்கு டிஸ்கனெக்ட், கனெக்ட், டிஸ்கனெக்ட். கண்டினியூ பண்ணு, அப்படியே தொடர, இல்லை நிறுத்து. சரிங்களா, தொடருதல் அல்லது நிறுத்துதல், கண்டினியூ, ஸ்டாப். உருவாக்குக்கு கிரியேட்டு, அதுக்கு ஆப்போசிட் அழிக்கிறதுக்கு டெஸ்ட்ராய். ஸோ கிரியேட், டெஸ்ட்ராய். அழுகிறதுக்கு க்ரை, சிரிக்கிறதுக்கு லாஃப். பாதுகாக்கிறதுக்கு டிஃபெண்ட், தாக்கிறதுக்கு அட்டாக். கிளம்புறதுக்கு டிபார்ட், வரத்துக்கு அரைவ். அழிக்கிறதுக்கு டெஸ்ட்ராய், உருவாக்குறதுக்கு கிரியேட்.
பகிர்றதுக்கு வந்து டிவைட் பண்ணிக்கோங்கன்னுவோம். அதே ஒன்று சேர்த்துறதுக்கு யுனைட், டிவைட், யுனைட். ட்ரெஸ்ஸை போடுன்றதுக்கு ட்ரெஸ், அதே கழட்டு அப்படின்றதுக்கு அன்ட்ரெஸ், ட்ரெஸ், அன்ட்ரெஸ். இப்போ ஏதாவது அடிபட்டுருச்சுன்னா கட்டு போட போவாங்க இல்லைங்களா? ஸோ ட்ரெஸ்ஸிங் பண்ண போகிறாங்க. கட்டை கழட்டிட்டு வர போகும்போது அன்ட்ரெஸ் பண்ணுறாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். ஒருத்தரை ஊக்கப்படுத்துறதுக்கு என்கரேஜ், அதே அவங்கள வந்து பார்த்திங்கன்னா டிமோட்டிவேட் பண்ணுறதுக்கு நம்ம டிஸ்கரேஜ் அப்படின்னு சொல்லுவோம். என்கரேஜ், டிஸ்கரேஜ். உள்ளே நுழையிறதுக்கு என்டர், வெளியேறதுக்கு எக்ஸிட். விரிவாக சொல்கிறதுக்கு எக்ஸ்பேண்ட், சுருக்கிறதுக்கு கான்ட்ராக்ட். ஏதாவது விஷயத்தில் தோல்வி அடைகிறதுக்கு ஃபெயில், வெற்றி அடைகிறதுக்கு சக்சீட். மிதக்கிறதுக்கு ஃப்ளோட், மூழ்கிறதுக்கு சிங்க். ஸோ இந்த கப்பல்லாம் மிதக்குதுன்னா ஃப்ளோட்னு சொல்லுவோம். கல் போட்டால் மூழ்கிடுதுன்னா சிங்க் அப்படின்னு சொல்லுவோம். மறந்துடுறதுக்கு ஃபர்கெட், ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ரிமெம்பர், ஃபர்கெட், ரிமெம்பர். உறைஞ்சி போகிறதுக்கு ஃப்ரீஸ், அதே உருகி போகிறதுக்கு மெல்ட்டு. சரிங்களா? ஃப்ரீஸு, மெல்ட்டு. ஐஸ் கட்டியாக இருந்துச்சுன்னா ஃப்ரீஸ் ஆயிடுச்சு, அதே அது உருகுதுன்னா மெல்ட் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கொடுக்கறதுக்கு கிவ், எடுக்கிறதுக்கு டேக். போ அப்படின்றதுக்கு கோ, இல்லை எங்கேயே இரு அப்படின்றதுக்கு ஸ்டே, கோ, ஸ்டே. வளர்கிறதுக்கு க்ரோ, இல்லை சுருங்கிருச்சுன்றதுக்கு ஷ்ரிங்க்கு. சரிங்களா? க்ரோ, ஷ்ரிங்க்கு. வெறுக்கிறதுக்கு ஹேட், லவ் பண்ணுறதுக்கு லவ். உதவி செய்கிறதுக்கு ஹெல்ப்பு, அதே தீங்கு செய்கிறதுக்கு ஹார்ம். சரிங்களா? ஹார்ம்ஃபுல் பர்சன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? எப்போ பார்த்தாலும் ஏதாவது கெட்டதே பண்ணிகிட்ருப்பாங்க. சரிங்களா? ஆம். அடுத்து மறைஞ்சிக்கிறதுக்கு ஹைட், காட்டுறதுக்கு ஷோ. சரிங்களா? ஒரு விஷயத்தை அவங்ககிட்டருந்து மறைச்சி வை அப்படின்னாங்கன்னா ஹைட் ஃப்ரம் ஹிம் அப்படின்னு சொல்லுவோம். காட்டுனா ஷோ ஹிம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதிகரிக்கிறதுக்கு இன்க்ரீஸ், குறைக்கிறதுக்கு டிக்ரீஸ். அதே யார் கூட சேர்ந்துக்கோன்றதுக்கு ஜாயின், பிரிஞ்சு நில் அப்படின்றதுக்கு செப்பரேட், ஜாயின், செப்பரேட். அடுத்தது சிரிக்கிறதுக்கு லாஃப், அழுகிறதுக்கு க்ரை. அதை விட்டுட்டு அப்படியே போ அப்படின்றதுக்கு லீவ், இல்லை அதிலேயே பிடிச்சி தொங்கு அப்படின்றதுக்கு ஸ்டே. இப்போ எடுத்துக்கிட்ட ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா லீவ் த ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவோம். இல்லை ஸ்டே இன் த ப்ராப்ளம் அப்படின்னா அந்த பிரச்சனையிலே இரு, நீ வெளியில் வராது அப்படின்றதுக்கு ஸ்டே இன் த ப்ராப்ளம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கடன் கொடுக்கறதுக்கு லெண்டு, கடன் வாங்கிறதுக்கு பாரோ, லென், பாரோ. அடுத்தது படுக்கிறதுக்கு லை, நிற்கிறதுக்கு ஸ்டாண்ட், லை, ஸ்டாண்ட். ஏதாவது லாஸ் ஆயிடுச்சுன்னா லூஸ் அப்படின்னுவோம். அதே மாதிரி வின் பண்ணுறதுக்கு வின் அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக யாருமே இதை வெற்றி பெறுதல் அப்படின்னே சொல்கிறதில்ல, வின் பண்ணு அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோமே. நம்ம தவற விட்டுட்டோம்னா மிஸ், அதே பிடிச்சிட்டோம்னா கேட்ச் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பால் வந்து மிஸ் பண்ணிட்டேன், இல்லை பாலை கேட்ச் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? மிஸ், கேட்ச். அடுத்தது நகர்றதுக்கு மூவ், நிறுத்துறதுக்கு ஸ்டாப். இப்போ பஸ் வந்து மூவ் ஆகிட்டுருக்கு, இல்லை பஸ் நின்றுட்டு தான் இருக்குது, ஸ்டாப் ஆகி தான் இருக்குது. அடுத்து ஓப்பன், திறக்கிறதுக்கு ஓப்பன், மூடுறதுக்கு க்ளோஸ். தேர்ச்சி பெறுதல் அப்படின்றதுக்கு பாஸு, இல்லை தோல்வி அடைதல்ன்றதுக்கு ஃபெயில். அனுமதி கொடுக்கறதுக்கு பெர்மிட், அனுமதி மறுக்கிறதுக்கு டெனி. சரிங்களா? பெர்மிட், டெனி. அதாவது ஒரு விஷயத்த, இது ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிற விஷயந்தான். தள்ளுன்றதுக்கு புஷ், இழு அப்படின்றதுக்கு புல். தள்ளு, இழு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எடு அப்படின்னு, அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக மேலே இழுக்கிறோம் இல்லைங்களா? மேலே ரைஸ் ஆகிட்டு இருக்கோம் இல்லைங்களா? இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ரைஸ், இல்லை அப்படியே டிக்ரீஸ் ஆகிறதுக்கு லோயர் அப்படின்னு சொல்லுவோம். ரைஸ், லோயர். நினச்சி பார்க்குறதுக்கு ரிமெம்பர், மறந்துடுறதுக்கு ஃபர்கெட். நீ எல்லாம் என்ன நினச்சி பார்ப்பியா சொல்கிறோம் இல்லைங்களா? அதே மாதிரி நீ எல்லாம் மறந்துடுவேன் அப்படின்றோம் இல்லைங்களா? ஸோ ரிமெம்பர், ஃபர்கெட். பதில் அளிக்கிறதுக்கு ரிப்ளை, கவனிக்காமல் விட்டுறதுக்கு இக்னோர். சரிங்களா? இப்போ எடுத்துக்காட்டால் நான் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணால் ரிப்ளை பண்ணாங்கன்னா ரிப்ளை, பதிலளிக்கிறாங்க. நம்ம மெசேஜை பார்க்குறதே இல்லை அப்படின்னா இக்னோர் பண்ணிடுறாங்க. இதுவும் பார்த்திங்கன்னா மேலே எழுந்திருக்கிறது, கீழே விழுவுறது அப்படின்னு அர்த்தம். ரைஸ், ஃபால், ரைஸ், ஃபால். ஒரு விஷயத்தை நம்ம காசு இப்போ வந்து கொடுத்தாங்கன்னா சேவ் பண்ணி வைக்கிறோம் இல்லைங்களா? சேமித்து வைக்கிறதுக்கு சேவ், இல்லை செலவு பண்ணிடுறோம்னா ஸ்பெண்ட் த மணி அப்படின்றோம் இல்லைங்களா? சேவ் த மணி, ஸ்பெண்ட் த மணி. கத்துறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீம். நிறைய பேர் பேசுகிறதே கத்துற மாதிரி தான் இருக்கும், ஸ்க்ரீம். சில பேர் அப்படி ரொம்ப மெதுவாக சாஃப்டாக பேசுவாங்க இல்லைங்களா? விஸ்பர், ரகசியமாக பேசுகிற மாதிரி பேசுகிறது விஸ்பர். அடுத்து பாதுகாக்கிறதுக்கு செக்யூர், ஆபத்தை ஏற்படுத்துறதுக்கு என்டேஞ்சர். சரிங்களா? செக்யூர் பண்ணி வைக்கிறோம், என்டேஞ்சரில் வச்சுருக்கோம். அனுப்புறதுக்கு சென்டு, இல்லை நம்ம வாங்குறதுக்கு ரிசீவ். இப்போ பார்சல் சென்ட் பண்ணியாச்சா, பார்சல் ரிசீவ் பண்ணியாச்சா அப்படின்ற இல்லைங்களா? சென்ட், ரிசீவ். பிரிஞ்சு போகிறதுக்கு செப்பரேட், சேர்ந்து நிற்கிறதுக்கு ஜாயின். செப்பரேட் ஃபேமிலியாக போயிடும், ஜாயின் ஃபேமிலியாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? செப்பரேட், ஜாயின்.
ஒரு விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா செட்டில் ஆகிறோம் இல்லைங்களா? இப்போ ஒரு இடத்துல போய் கம்முன்னு ஒரு இடத்துல செட்டில் ஆனோம்னா செட்டில், இல்லை செட்டில் ஆகல வேறு எங்கேயா மூவ் பண்ணலான்ட்டு இருக்கோம்னா அன்செட்டில் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். காட்டுன்றதுக்கு ஷோ, மறைஞ்சிக்கோன்றதுக்கு ஹைட், சுருங்கிறதுக்கு ஷ்ரிங்க்கு, விரிவாக சொல்கிறதுக்கு எக்ஸ்பேண்ட், பாடுன்றதுக்கு அதான் சத்தமாக பாடுன்றதுக்கு சிங், இல்லை சைலண்ட்டாக இரு அப்படின்றதுக்கு சைலன்ஸ், தூங்குன்றதுக்கு ஸ்லீப், எழுந்திரின்றதுக்கு வேக், ஸ்லீப் வேக், சிரிச்சிட்டுன்றதுக்கு ஸ்மைல், இல்லை முகத்தை எப்போவுமே சிடுசிடுனே வை அப்படின்றதுக்கு ஃப்ரோன். நிறைய பேர் சொல்லுங்களா ஸ்மைலிங் ஃபேஸ், ஃப்ரோனிங் ஃபேஸ் அப்படின்னுவோம் இல்லைங்களா? ஸ்மைல், ஃப்ரோன். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒருத்தர் பேசு அப்படின்றதுக்கு பேசுகிறதுக்கு ஸ்பீக், இல்லை கவனி பேசாத கவனின்றதுக்கு லிசன், ஸ்பீக், லிசன். காசை வந்து ஸ்பெண்ட் பண்ணோம்னா செலவு பண்ணோம்னா ஸ்பெண்டு, சேர்த்து வச்சோம்னா சேவ். நில்லுன்றதுக்கு ஸ்டாண்டு, உட்காருன்றதுக்கு சிட்டு. ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணு, இல்லைனா அந்த விஷயத்த முடிச்சிடு, ஸ்டார்ட், ஃபினிஷ். இங்கே இரு அப்படின்னா ஸ்டே, இல்லை கிளம்பு அப்படின்னோம்னா லீவ் அப்படின்னு சொல்லுவோம், ஸ்டே ஆர் லீவ். நல்ல வலிமையாக இருன்றதுக்கு ஸ்ட்ரென்தன், இல்லை பலவீனமாக இரு அப்படின்றதுக்கு வீக்கன், ஸ்ட்ரென்தன், வீக்கன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது வெற்றி அடையிறதுக்கு சக்சீட், தோல்வி அடையிறதுக்கு ஃபெயில். சாரி, ஒரு சின்ன கால் நடுவில் வந்துருச்சு. அடுத்தது எடுக்கிறதுக்கு டேக்கு, கொடுக்கறதுக்கு கிவ். ஒருத்தருக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு டீச்சு, இல்லை நம்ம கற்றுக்கிறதுக்கு லேர்ன், டீச், லேர்ன். கட்டுறதுக்கு டை, அதே கழட்டுறதுக்கு அன்டை அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஷூலேஸ்லாம் இருக்குது இல்லைங்களா? அதில் வந்து பார்த்திங்கன்னா டை யுவர் லேஸ் அப்படின்னு சொல்லுவோம். கழட்டுறதுக்கு அன்டை யுவர் லேஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், டை, அன்டை. தூக்கி அடிக்கிறதுக்கு த்ரோ பண்ணுறது, இல்லை கையிலே வச்சுக்கோ, கேட்ச் படிச்சிக்கோ அப்படிங்கிறதுக்கு கேட்ச், த்ரோ, கேட்ச். ரொம்ப இருக்குது அப்படின்றதுக்கு டைட்டன் அப்படின்னு சொல்லுவோம், இல்லை லூஸ் பண்ணு அப்படின்றதுக்கு லூசன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ பேண்ட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லூஸாக இருக்குது, டைட் பண்ணு, டைட்டன், லூசன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்புறதுக்கு ட்ரஸ்ட்டு, அதே நம்பிக்கை இல்லாமல் போகிறதுக்கு டிஸ்ட்ரஸ்ட்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ட்ரஸ்ட்டு, டிஸ்ட்ரஸ்ட். எல்லாம் ஒன்று சேர்த்துறதுக்கு யுனைட்டு, பிரியறதுக்கு டிவைடு. சரிங்களா? யுனைட், டிவைடு. ஒரு விஷயத்தை மேம்படுத்திக்கிட்டே இருன்றதுக்கு அப்டேட் பண்ணுறது, அதே வந்து பார்த்திங்கன்னா இல்லை ரொம்ப பின்னாடி போய்ட்டுருக்கு, எதுவுமே அப்டேஷனே இல்லாமல் இருக்கிறது டவுன் கிரேட் அப்படின்னு சொல்லுவோம், அப்டேட்டு, டவுன் கிரேடு. ஸோ இன்னும் மேம்படுத்துறதுக்கு அப்கிரேட் அப்படின்ற வார்த்தையை நம்ம பயன்படுத்தலாம், அதுக்கு ஆப்போசிட் டவுன் கிரேடுன்ற வார்த்தையை நம்ம பயன்படுத்தலாம். ஒரு விஷயத்தை பயன்படுத்துன்றதுக்கு யூஸு, வீண் செய் அப்படின்றதுக்கு வேஸ்ட் பண்ணுறது அப்படின்னு நம்ம சொல்லுவோம், பயன்படுத்து, வேஸ்ட் பண்ணு. அதாவது ஒரு விஷயத்தை சுத்தப்படுத்துறதுக்கு நம்ம வேக்கம் கிளீனர்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? வேக்கம் கிளீனரில் அந்த தூசியெல்லாம் அது இழுத்துக்கும், அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா வேக்கம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இல்லை நல்லா சிதற வை அப்படின்றதுக்கு ஸ்பில் பண்ணி வைக்கிறது. இப்போ பருப்பு கொண்டு போவாங்க, கீழே கொட்டிட்டாங்கன்னா ஸ்பில் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ வேக்கம், ஸ்பில். அடுத்து மதிப்பு கொடுக்கறதுக்கு வேல்யூ, அவங்கள கவனிக்காமல் அப்படியே போயிட்டே இருக்கிறதுக்கு இக்னோர். சில பேர்லாம் வந்தாங்கன்னா நம்ம ரொம்ப எழுந்து மரியாதைலாம் செலுத்துவோம், ஸோ அவங்க வேல்யூபிள் பர்சன், நம்ம இவங்களாம் வந்து என்ன ஒன்றுமே கண்டுக்காமல் இருப்போம் இல்லைங்களா? ஸோ நம்ம இக்னோர் பண்ணியாச்சு அப்படின்னு இருப்போம். வேக்னா எழுந்திருக்கிறது, அதுக்கு ஆப்போசிட் ஸ்லீப்னா தூங்கிட்டு இருக்கிறது. வாக்னா நடக்கிறது, அதுக்கு ஆப்போசிட் ரன்னா ஓடுறது. வாக்னா மெதுவாக பண்ணுறது, ரன்னா வேகமாக பண்ணுறது. அடுத்தது ஏதாவது வேணும் அப்படின்னம்னா வாண்ட் அப்படின்னு சொல்லுவோம், இல்லை இதெல்லாம் வேணான்னு சொல்லுவோம், அதை ரிஜெக்ட் பண்ணியாச்சு, வாண்ட்டு, ரிஜெக்ட்டு. ஒருத்தரை எச்சரிக்கிறதுக்கு நம்ம வார்ன் பண்ணுவோம், எல்லாம் இவங்கெல்லாம் தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நெக்லெக்ட் பண்ணிட்டு போகிற ஆளுங்களும் இருப்பாங்க. ஸோ வார்ன் பண்ணுறோம், நெக்லெக்ட் பண்ணுறோம். இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தப்பு பண்ணாங்கன்னா ஒரு சிலர் வார்ன் பண்ணுவாங்க, இவெல்லாம் போய் இதை அனுபவிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் நெக்லெக்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அடுத்து துவைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணுறது, அதே வந்து பார்த்திங்கன்னா எதாவது கரை பண்ணுறதுக்கு ஸ்ட்ரெயின் பண்ணுறது. வெற்றி பெறுறதுக்கு வின், தோல்வி அடைகிறதுக்கு லூஸ். வேலை செய்கிறதுக்கு ஒர்க், ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ரெஸ்ட். எழுதுறதுக்கு ரைட், அதை அழிக்கிறதுக்கு இரேஸ். ரொம்ப சத்தமாக பேசுகிறது கத்துறதுக்கு ஹெல் அப்படின்னு சொல்லுவோம், ரகசியமாக பேசுகிறதுக்கு விஸ்பர் அப்படின்னு சொல்லுவோம். இணைக்கிறதுக்கு ஜிப், பிரிக்கிறதுக்கு அன்ஜிப். இப்போ நம்ம ஷர்ட்லேயே பாருங்கள் ஜிப் போடுவோம் இல்லைங்களா? அப்படின்னா அந்த ரெண்டு பக்கத்தையும் இணைப்போம், ஸோ ஜிப். அதே ரெண்டுத்தையும் பிரிக்கிறோம் இல்லைங்களா? ஜிப்பை கழட்டுறதுக்கு பேரே அன்ஜிப் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். ஏற்றுக்கிறதுக்கு அக்செப்ட், மறுக்கிறதுக்கு டிக்ளைன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அக்செப்ட், டிக்ளைன். ஒத்துக்கிறதுக்கு கன்ஃபெஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது, அதுக்கு ஆப்போசிட் டெனி, மறுக்கிறதுக்கு வந்து டெனி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு விஷயத்தை சேதப்படுத்துறதுக்கு டேமேஜ், இல்லை அது சரி பண்ணுறதுக்கு ரிப்பேர், டேமேஜ், ரிப்பேர். கிளம்புறதுக்கு டிபார்ட் அப்படின்னு சொல்லுவோம், திரும்பி வர்றதுக்கு ரிட்டர்ன், டிபார்ட், ரிட்டர்ன்.
ஒத்துக்கிறதுக்கு அட்மிட், மறுக்கிறதுக்கு டெனி. ஒத்துக்கிறதுக்கு அட்மிட், மறுக்கிறதுக்கு டெனி. அடுத்தது முன்னேறி போகிறதுக்கு அட்வான்ஸாக போயிட்டுருக்கோம், இல்லை பின்னோக்கி தான் போயிட்டுருக்கோம்னா ரீட்ரீட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அட்வான்ஸு, ரீட்ரீட். தோன்றுதலுக்கு அப்பியர், மறைதலுக்கு டிஸப்பியர். இப்போ சன் வந்து அப்பியர் ஆக ஆரம்பிச்சிருச்சு, சன் டிஸப்பியர் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா. சூரியன் தோன்றுதல், சூரியன் மறைதல். அங்கீகரிக்கிறதுக்கு அப்ரூவ் பண்ணுறோம், இல்லை எதிர்த்து வாதாடுறோம்ன்றதுக்கு டிஸ்அப்ரூவ் பண்ணுறோம். அப்ரூவ், டிஸ்அப்ரூவ். ஆர்கியூ பண்ணுறோம், வாதிடுறோம். அதே ஒத்துக்கிறோம் அப்படின்னா அக்ரி. ஆர்கியூ, அக்ரி. கைது செய்கிறதுக்கு அரெஸ்ட்டு, விடுவிக்கிறதுக்கு ரிலீஸு. வந்து சேர்கிறதுக்கு அரைவ், கிளம்புறதுக்கு லீவ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அரைவ், லீவ். கேட்குறதுக்கு ஆஸ்க், பதில் சொல்கிறதுக்கு ஆன்சர். ஆஸ்க்கு, ஆன்சர். அவேக், அவேக்னா எழுந்திருக்கிறது, ஸ்லீப்னா தூங்குறது. இது ரிப்பீட் ஆகுதுன்னு நினைக்காதீங்க. ஆக்சுவலாக நம்ம வேக்குக்கும் அவேக்குக்கும் ஒரே மாதிரி மீனிங் இருக்குன்றதுக்காக தான் அந்த வேக் ஒரு இடத்துல கொடுத்துருக்கோம், அவேக் ஒரு இடத்துல கொடுத்துருக்கோம். சரிங்களா. ஸோ அவேக்னா எழுந்திருக்கிறது, ஸ்லீப்னா தூங்குறது. பார்க்னா நாய் போல் கத்துறது, பீ குவைட்னா அமைதியாக இருக்கிறது. பார்க்கு, பீ குவைட்டு. ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பிகின்னு, முடிக்கிறதுக்கு ஃபினிஷு. ஒரு இடத்துல நம்ம ஸ்டார்ட், ஃபினிஷ் அப்படின்னு கொடுத்துருப்போம், இந்த இடத்துல பிகின், ஃபினிஷ் கொடுத்துருக்கோம். வளைக்கிறதுக்கு பெண்ட் அப்படின்னு சொல்லுவோம், அதே ஸ்ட்ரைட் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரைட்டன். பெண்டு, ஸ்ட்ரைட்டன். இப்போ கம்பியெல்லாம் இருந்துச்சுன்னா கம்பியை நேராக பண்ணு அப்படின்னா ஸ்ட்ரைட்டன் பண்ணு. அதே பெண்ட் பண்ணுங்க அப்படின்னாங்கன்னா வளைச்சு விடுங்க அப்படின்னு அர்த்தம். அடுத்தது அதை தடை செய்கிறது, தடுக்கிறதுக்கு வந்து பிளாக் பண்ணுறது, அதை ரிமூவ் பண்ணி ஃப்ரீ பண்ணி விடுங்கன்றதுக்கு அன்பிளாக் பண்ணுறது. பிளாக்கு, அன்பிளாக். கொதிக்க விடுறதுக்கு பாயில், அதே ரொம்ப குளிராக சில்லுன்னு மைனஸில் கொண்டு போகிறதுக்கு ஃப்ரீஸ். பாயில், ஃப்ரீஸ். கடன் வாங்கிறதுக்கு வந்து பாரோ, கடன் கொடுக்கறதுக்கு லெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பவுன்ஸ்னால் அப்படி இப்போ ஒரு பால் கீழே போட்டோம்னா, ரப்பர் பாலை கீழே போட்டோம்னா அந்த ரப்பர் பால் என்ன ஆகும், பவுன்ஸ் ஆகும். அதே ஒரு சில கல்லை தூக்கி போட்டோம்னா அந்த கல் அப்படியே உள்ள மூழ்கிரும் இல்லைங்களா. ஸோ பவுன்ஸு, சிங்க்கு. உடைக்கிறதுக்கு வந்து பிரேக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அதே அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஃபிக்ஸ். யாருமே தமிழில் வந்து சரி செய்கிறதுன்னு சொல்லவே மாட்டோம், ஃபிக்ஸ் பண்ணு அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். அடுத்து மூச்சு வைன்றதுனா ப்ரீத் பண்ணுறது, அதே தடை பண்ணுறதுனா சஃபகேட் பண்ணுறது. இப்போ நல்ல ஒரு இடத்துக்கெல்லாம் வீடு வாங்கினோம்னா காற்று நல்லா வருது, ப்ரீத்தபுளாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். காற்றே இல்லை, ஒன்றுமே மூச்சே விட முடியலன்னும் போது சஃபகேட்டாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒரு பாலை வந்து பார்த்திங்கன்னா கேட்ச் பண்ணுறது, அதே பாலை வந்து மிஸ் பண்ணிடுறது. கேட்சு, மிஸ்ஸு. ரொம்ப இப்போ சந்தோஷமாக ஒரு வார்த்தையை சொல்லணும்னா நம்ம என்ன சொல்லிக்குவோம், சியோர் அப்படின்னு சொல்லிக்குவோம். இல்லை அவங்க சந்தோஷப்படுறது நம்மளுக்கு பிடிக்கலாம், பூ அப்படின்னு சொல்லிட்டு போவோம் நம்ம. சியோர், பூ. தேர்ந்தெடுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சூஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதை தவிர்த்துட்டு போயிட்டே இருக்கிறதுக்கு இக்னோர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சூஸ், இக்னோர். இந்த இக்னோர்ன்ற வார்த்தை நிறைய வார்த்தையை கூட நம்ம மேட்ச் பண்ணி பார்த்துருக்கோம் நம்ம இப்போ. அடுத்தது கைத்தட்டி பாராட்டுறதுக்கு கிளாப் அப்படின்னு சொல்லுவோம். சைலண்ட்டாக அமைதியாக போகிறதுக்கு சைலன்ஸ் அப்படின்னு சொல்லிடுவோம். ஒரு இடத்துல ஏறுறதுக்கு வந்து கிளைம் அப்படின்னுவோம், இல்லை இறங்குறது விழுந்துடுறதுக்கு ஃபால். கிளைமு, ஃபால். மூடுன்றதுக்கு க்ளோஸு, திறக்கிறதுக்கு ஓப்பன். சேகரித்து வைக்கிறதுக்கு கலெக்ட் பண்ணி வைக்கிறது, இல்லை அப்படியே செதற வர்றதுக்கு பேர் ஸ்கேட்டர் பண்ணுறது. ஸோ கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம், ஸ்கேட்டர் பண்ணி வச்சுருக்கோம். கலெக்ட், ஸ்கேட்டர். வான்றதுக்கு கம், இல்லை வராது போயிரு அப்படின்றதுக்கு லீவ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரெண்டு பேர்த்த நம்ம கம்பேர் பண்ணும்போது கம்பேர் அப்படின்றோம், அவங்களுடைய வேறுபாடு காட்டும் போது கான்ட்ராஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். கம்பேர்னால் அவங்ககிட்ட இருக்கிற பாசிட்டிவான விஷயங்களாக சொல்லுவோம், கான்ட்ராஸ்ட்னால் இவனுக்கும் அவனுக்கும் இருக்கிற ஆப்போசிட்டான விஷயங்கள்லாம் நம்ம சொல்லுவோம். யார்கிட்டயா புகார் செய்கிறதுக்கு கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லுவோம், யாரையாவது பாராட்டுறதுக்கு ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போல்லாம் யாரும் பாராட்டுறதுலாம் இல்லை, பட் தே கம்ப்ளைண்ட் எ லாட். அதான் ஒரு விஷயத்தை சுருக்கமாக சொல்கிறதுக்கு, சுருக்கிறதுக்கு கம்ப்ரஸ் அப்படின்னு சொல்லுவோம், இல்லை எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னா நல்லா விரிவாக சொல்கிறதுன்னு அர்த்தம். மறைக்கிறதுக்கு கன்சீல் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது, இல்லை மறைக்காத வெளிப்படுத்து அப்படின்றதுக்கு ரிவீல் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. கன்சீல், ரிவீல். குழப்பம் செய், யாரையாவது குழப்பி விடுன்றதுக்கு மேக் தம் கன்ஃபியூஸ் அப்படின்னு சொல்லுவோம், இல்லை கிளாரிஃபையாக சொல்லுன்றதுக்கு, தெளிவாக சொல்லுன்றதுக்கு கிளாரிஃபை. கன்ஃபியூஸ், கிளாரிஃபை. கான்கர்னால் ஏதாவது ஒரு விஷயத்தில் வெற்றி பெறதுக்கு வந்து கான்கர் அப்படின்னுவோம், இல்லை நம்ம வெற்றியெல்லாம் பெற முடியாது, நான் போய் சரண்டர் ஆகிடுறேன் அப்படின்றதுக்கு சரண்டர். அடுத்தது கன்ஸ்ட்ரக்ட்னால் ஒரு புதுசாக கட்டு அப்படின்னு நம்மளுக்கு அர்த்தம். இப்போ பில்டு, கன்ஸ்ட்ரக்ட்லாம் ஒரே அர்த்தம் தான். அதுக்கு ஆப்போசிட் நம்ம டெமாலிஷ் அங்கேயே பார்த்துருக்கோம். டெமாலிஷ் அப்படின்ற ஒரு வார்த்தையை பார்த்தோம் ஆல்ரெடி. அடுத்து கண்டினியூனா தொடருதல் அப்படின்னு அர்த்தம், இல்லை குறுக்கில் வர்றது அப்படின்னா இன்ட்ரப்ட் அப்படின்னு அர்த்தம். சாரி ஃபார் த இன்ட்ரப்ஷன், அதாவது குறுக்கில் பேசுகிறதுக்கு மன்னிக்கவும் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா. சாரி ஃபார் த இன்ட்ரப்ஷன். சமைக்கிறதுக்கு குக், எரிக்கிறதுக்கு பர்ன். ஒரு விஷயத்தை நகல் எடுக்கிறதுக்கு காப்பி அப்படின்னுவோம், இல்லை புதுசாகவே உருவாக்குறதுக்கு க்ரியேட். சரி செய்கிறதுக்கு கரெக்ட் அப்படின்னு சொல்லுவோம், மிஸ்டேக் பண்ணுறதுக்கு நம்ம மிஸ்டேக் தான். இருமுறதுக்கு காஃப்,
அதே மூச்சு உள்ளே வைக்கிறதுக்கு இன்ஹேல். இந்த இன்ஹேல் எக்ஸேல் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லைங்களா, சேம் அதே இது தான். அதே மாதிரி குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா தவழ்ந்து வரும் இல்லைங்களா, அது க்ரால் அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப வேகமாக வரும் இல்லைங்களா, அது ஸ்ப்ரிண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, க்ரால், ஸ்ப்ரிண்ட்டு. அதே அழுகிறதுக்கு க்ரை, சந்தோஷமாக இருக்கிறதுக்கு சியர். சேதப்படுத்துறதுக்கு டேமேஜ், அதை பழுது பார்க்குறதுக்கு மெண்டு. ஆக்சுவலாக அந்த டேமேஜ் கூட நம்ம இன்னும் சில வார்த்தைகள்லாம் நம்ம பார்த்தோம். ரிப்பேர் அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம பார்த்தோம். அடுத்தது நல்ல டான்ஸ் போட்டுட்ருக்கிறதுக்கு டான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இல்லை நின்றுக்கிறதுக்கு ஃப்ரீஸ் ஆகிட்டான். இப்போ ஸ்டேஜில் நல்லா சூப்பராக ஆடிட்டுருக்கான், ஈ டான்ஸஸ் வெல். திடீர்னு நம்ம ஸ்டெப்பை மறந்து போய் அப்படியே நின்றுட்டான், ஈ ஃப்ரீசஸ் ஆன் த ஸ்டேஜ் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். அடுத்தது ஈரமாக செய் அப்படின்றதுக்கு டேம்பன். அதே காயவைன்றதுக்கு ட்ரை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தைரியமாக செய்யன்றதுக்கு டேர், இல்லை தயங்கு அப்படின்றதுக்கு எசிட்டேட். டேர், எசிட்டேட். மறுக்கிறதுக்கு டெக்ளைன், ஏற்றுக்கிறதுக்கு அக்செப்ட். குறைக்கிறதுக்கு டிக்ரீஸ், வளர்கிறதுக்கு க்ரோவ். டிக்ரீஸ், க்ரோவ். அதாவது பாதுகாக்கிறதுக்கு டிஃபெண்டு, எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கு அஃபெண்ட். டிஃபெண்ட், அஃபெண்ட். தாமதம் பண்ணுறதுக்கு டிலே, அது வேகமாக போகிறதுக்கு ஹரி. டிலே, ஹரி. ஒரு விஷயத்தை வழங்குறதுக்கு டெலிவர் பண்ணுறதுன்னு சொல்லுவோம். தடுத்து அதை அப்படி பிடிச்சி வைக்கிறதுக்கு வித் ஹோல்டு பண்ணுறது அப்படின்னு சொல்லுவோம். டிமாண்டு, அதாவது வாங்கக்கூடாது டிமாண்டு, இல்லை கொடுக்கறதுக்கு வந்து ஆஃபர். டிமாண்ட், ஆஃபர். கிளம்புறதுக்கு டிபார்ட், வரதுக்கு அரைவ். இறங்குறதுக்கு டிசென்ட், ஏறுறதுக்கு அசென்ட். அழிக்கிறதுக்கு டெஸ்ட்ராய், புதுசாக கட்டுறதுக்கு பில்டு. அதாவது இன்னும் பிரிஞ்சிக்கோ அப்படின்றதுக்கு டிட்டாச் பண்ணிக்கோ, இன்னும் சேர்ந்துக்கோன்றதுக்கு அட்டாச் பண்ணிக்கோ. இப்போ அட்டாச் பாத்ரூமாக டிட்டாச் பாத்ரூமாக சொல்லுவாங்க இல்லைங்களா. பெட்ரூம்லேயே ஒட்டி இருந்துச்சுன்னா அது அட்டாச் பாத்ரூம், வீட்டில் வந்துட்டு தனியாக கட்டினோம்னா அது பேர் டிட்டாச் பாத்ரூம் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். உயிரோடு இருக்கிறதுக்கு இறக்கிறதுக்கு டை, உயிரோடு இருக்கிறதுக்கு லிவ். மறுப்பு தெரிவிக்கிறதுக்கு டிஸ்அக்ரி, ஒத்துக்கிறதுக்கு அக்ரி. அதே மறையிற மாதிரி இருந்தால் டிஸ்அப்பியர், தோன்ற மாதிரி இருந்துச்சுன்னா அப்பியர். ஒருத்தரை வெறுத்தோம்னா நம்ம டிஸ்லைக் அப்படின்றோம், இல்லை விருப்பப்பட்டோம்னா லைக். பிரியறதுக்கு டிவைட், சேர்றதுக்கு கம்பைன். டிவைட், கம்பைன். விவாகரத்து செய்கிறதுக்கு டிவோர்ஸ், அதை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு மேரி. டிவோர்ஸ், மேரி. அதே மாதிரி தான் ட்ராக்னா இழுக்கிறது, புஷ்னா தள்ளுறது. ட்ராக், புஷ். இப்போ ட்ராப்பு, பிக்கப்பு, அதாவது ஒருத்தரை போய் ட்ராப் பண்ணிட்டு வரனா விட்டுட்டு வரோன்ட்டு அர்த்தம், இல்லை அவங்கள பிக்கப் பண்ணிட்டு வரனா கூட்டிகிட்டு வரோம் அர்த்தம். விட்டுட்டு வருது, கூட்டிகிட்டு வருது. அடுத்தது ட்ரையாக இருக்கிறதுனா நல்லா உலர செய் அப்படின்றோம் இல்லைங்களா. காயவை அப்படின்றதுக்கு ட்ரை. வெட்டுனா ஈரப்படுத்துதல் அப்படின்னு அர்த்தம். டேம்பன் அப்படின்னாலும் வெட்டுனாலும் ஒன்று தான். அதே மாதிரி ஒருத்தருக்கு சொல்லிக் கொடுக்குறதுனா எஜுகேட் பண்ணுறது, இல்லைனா அவங்களுக்கு குழப்பிவை அப்படின்னா கன்ஃபியூஸ் பண்ணுறது அப்படின்னு அர்த்தம். எஜுகேட், கன்ஃபியூஸ். எம்ப்ராஸ் அப்படின்னா அவங்கள அணைச்சிக்கிறது, அதாவது ஏதாவது கஷ்டமான காலத்தில் நம்ம போய் அணைச்சிக்கிறோம் இல்லைங்களா, அது எம்ப்ராஸ் பண்ணுறது. இல்லை வேணான்ட்டு அவாய்ட் பண்ணிட்டு போகிறது ரிஜெக்ட். வேலைக்கு எடுக்கிறது எம்ப்ளாயி, இல்லை வேலையை விட்டு தூக்குறது ஃபயர் அவுட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். காலியாக இருக்கிறதுக்கு எம்டி, அதே ஃபில் ஆகிடுச்சுன்னா ஃபில் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்து முடிக்கிறதுக்கு எண்டு, தொடங்கிறதுக்கு பிகின். எண்ட், பிகின். நுழையிறதுக்கு என்டர், வெளியேறதுக்கு எக்ஸிட். தப்பிச்சு போகிறதுக்கு எஸ்கேப் அப்படின்னு சொல்லுவோம், இல்லை பிடிச்சிட்டாங்கன்றதுக்கு கெட் காட். கெட் காட். காட்னா கேட்சுடைய பாஸ்ட் டென்ஸ் தான். விரிஞ்சி சொல்கிறதுக்கு எக்ஸ்பேண்ட், சுருக்கமாக சொல்கிறதுக்கு ஷ்ரிங்க்கு. எக்ஸ்பேண்ட், ஷ்ரிங்க். இப்போ கண்ணையை கூட நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணு, கண்ணை கொஞ்சம் சுருக்கு அப்படின்றோம் இல்லைங்களா. ஸோ எக்ஸ்பேண்டு, ஷ்ரிங்க் அப்படின்ற வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸ்பிளைன் பண்ணுறது, கன்ஃபியூஸ் பண்ணுறது. எக்ஸ்ப்ரெஸ், வெளிப்படுத்து அப்படின்னு அர்த்தம். கன்சில், மறைச்சிரு, அந்த விஷயத்தையே அவங்ககிட்ட மறைச்சிரு அப்படின்றதுக்கு கன்சில். ஃபால்னா எழுந்திருக்கிறதுன்னு அர்த்தம். ஃபால்னா விழுவுறதுன்னு அர்த்தம். ரைஸ்னா எழுந்திருக்கிறதுன்னு அர்த்தம். ஃபாஸ்ட்னா வேகமாக பண்ணுறது, ஸ்லோனா மெதுவாக பண்ணுறது. ஒரு காலத்தில் ஃபாஸ்ட்டு, ஸ்லோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அட்ஜெக்டிவ், அட்வர்பாக தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அட்வர்ப்ஸ் அது எல்லாமே. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதையே நம்ம என்ன பண்ணிக்கலாம், வேர்பாகவே பயன்படுத்திக்கலாம். வாட்டர் அப்படின்ற வார்த்தையை நம்ம ஞாபகம் இருக்குங்களா, தண்ணிக்கு மட்டும்தான் பயன்படுத்திட்டு இருந்தோம். இப்போ செடிக்கு தண்ணி ஊற்றுறதே நம்ம என்ன சொல்லுவோம், ஐ வாட்டர் த பிளான்ட்ஸ் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். அடுத்து உணவு கொடுக்கறதுக்கு வந்து ஃபீட் அப்படின்னு சொல்லுவோம். அதே பட்டினி போடுறதுக்கு வந்து ஸ்டார்வ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபீட், ஸ்டார். நிரப்புறதுக்கு ஃபில், காலி செய்யறதுக்கு எம்டி அப்படின்ற வார்த்தை. கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபைண்டு, இழக்கிறதுக்கு லூஸ். முடிச்சிடு அப்படின்றதுக்கு ஃபினிஷு, ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட். சரி செய்கிறதுக்கு ஃபிக்ஸு, உடைக்கிறதுக்கு பிரேக். மிதந்துச்சுன்னா அது பேர் ஃப்ளோட், மூழ்கிருச்சுன்னா அது பேர் சிங்க்கு.
பின்பற்றுதல் அப்படின்றதுக்கு ஃபாலோ பண்ணுறது, வழிகாட்டுதல் அப்படின்னா லீட். ஸோ ஃபாலோனா பின்னாடி போகிறவங்க, லீட்னா முன்னாடி போகிறவங்க. ஃபர்பிட்னா தடை செய்தல் அப்படின்னு அர்த்தம், அலோவ்னா அனுமதி கொடுக்கறதுன்னு அர்த்தம். மறந்துறதுக்கு ஃபர்கெட், ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ரிமெம்பர். ஃபர்கியூனா மன்னிப்பு கொடுத்துடு, ப்ளேம்னா குறை சொல்லு, ஃபர்கியூ ப்ளேம். ஃப்ரீஸ்னா உறைஞ்சிப்போ, பாயில்னா கொதிக்கவை அப்படின்னு அர்த்தம். கேதர்னா சேகரிச்சு வை, ஸ்கேட்டர்னா சிதறி வை. கேதர் கலெக்ட், நம்ம கலெக்ட்ன்ற வார்த்தை இதே மாதிரி ஒன்றும் பார்த்துருக்கோம் நம்ம. கெட்னா வாங்கு, கிவ்னா கொடு, கெட் கிவ். கிவ்னா எடு, கிவ்னா கொடு, டேக்னா எடுத்துக்கோ அப்படின்றோம் நம்ம. அடுத்தது கோனா போ, கம்னா வா. க்ரோனா வளர்றது, ஷ்ரிங்க்னா சுருங்கிடுறது. ஹேங்னா அப்படி தூக்கில் இருப்போம்ல, இல்லை தொங்க விடுவோம் இல்லைங்களா, வாழைப்பழத்தில் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஹேங் பண்ணி தான் வைப்போம் நம்ம. அதே ட்ராப், விட்டுடு, கீழே தூக்கி போட்டுடு அப்படின்றோம் இல்லைங்களா, அது ட்ராப். ஹேஸ்டன் அப்படின்னா ரொம்ப விரைவாக பண்ணு, டிலேனா லேட்டாக பண்ணு. ஹேட்னா வெறுக்கிறது, லவ்னா லவ் பண்ணுறது. ஹீல்னா நம்ம ஏதாவது குணப்படுத்துறது, ஹர்ட்னா புண்படுத்துறது, ஹீல் ஹர்ட். ஹெல்ப் பண்ணுறதுக்கு நம்ம ஹெல்ப் அப்படின்னுவோம், அதே மறுக்கிறதுக்கு இக்னோர். அதே மறைக்கிறதுக்கு ஹைட், தேடுறதுக்கு சீக். விழிக்கிறதுக்கு ஹீட் அப்படின்னு சொல்லுவோம், தவற விடுறதுக்கு மிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது பிடிக்கிறதுக்கு ஹோல்ட், ரிலீஸ் பண்ணுறதுக்கு ரிலீஸ் தான். ஆக்சுவலாக அந்த விடுவி நான் நிறைய டைம் பார்த்துருக்கேன், இந்த வார்த்தையை யாரும் படிக்கிறதே இல்லை. நம்பிக்கையாக இருக்கிறதுக்கு ஹோப் அப்படின்னு சொல்லுவோம், அதே நம்பிக்கையை இழந்துடுறதுக்கு டெஸ்பேர், ஹோப் டெஸ்பேர். வேகமாக பண்ணுறதுக்கு ஹரி, லேட் பண்ணுன்றதுக்கு டிலே. புண்படுத்துறதுக்கு ஹர்ட் பண்ணுறது, இல்லை அவங்கள குணப்படுத்துறதுக்கு ஹீல் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவோம். அவங்கள புறக்கணிக்கிறதுக்கு இக்னோர், இல்லை அவங்கள கவனிக்கிறதுக்கு நம்ம நோட்டீஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே ஒருத்தர் பின்பற்றுதலுக்கு இமிட்டேட்டு, இல்லை நீயா புதுசாக ஒன்று உருவாக்குன்றதுக்கு க்ரியேட்டு. அதிகரிக்கிறதுக்கு இன்க்ரீஸு, குறைக்கிறதுக்கு ரெடியூஸு. சேர்ந்து இருக்கிறதுக்கு இன்க்ளூடு, இல்லை விலகி இருக்கிறதுக்கு எக்ஸ்க்ளூட், இன்க்ளூட் எக்ஸ்க்ளூட். அடுத்தது காற்று ஊதி வைக்கிறதுக்கு இன்ஃப்ளாட் அப்படின்னு சொல்லுவோம், அதே காற்று வெளியில் பண்ணிட்டோம்னா டிஃப்ளாட் அப்படின்னுவோம். இன்ஹேல் பண்ணுறது, எக்ஸேல் பண்ணுறது. ஆக்சுவலாக அந்த இன்ஹேலுக்கு வந்து ஆப்போசிட்டாக வேறு ஒரு வார்த்தையை நம்ம பார்த்தோம், ப்ரீத் அப்படின்ற மாதிரி. இப்போ எக்ஸேல்ன்ற வார்த்தையை நம்ம பார்க்குறோம். அடுத்தது ஒருத்தரை அவமானப்படுத்துறதுக்கு இன்சல்ட் பண்ணுறது, ஒருத்தரை பாராட்டுறதுக்கு நம்ம ப்ரைஸ் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். அடுத்தது இடைமறித்தல் அப்படின்றதுக்கு இன்ட்ரப்ட், தொடர்றதுக்கு கண்டினியூ. அறிமுகப்படுத்துறதுக்கு இன்ட்ரடியூஸ், அவங்கள அப்படியே நீக்கிறதுக்கு ரிமூவ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கூப்பிட்டாங்கன்னா இன்வைட் பண்ணியிருக்காங்க, அதே இல்லை வெளியில் அனுப்பிட்டாங்க, சண்டை போட்டு வெளியில் துரத்திட்டாங்கன்னா எக்ஸ்பெல் பண்ணிட்டாங்க, இன்வைட் எக்ஸ்பெல். சேர்ந்து இருக்கிறதுக்கு ஜாயின், விட்டுறதுக்கு வந்து குவிட். உங்ககிட்டயே வச்சிரு அப்படின்றதுக்கு கீப், இல்லை தூக்கி போட்டுரு மிஸ் பண்ணிடுன்றதுக்கு லூஸ். அடிக்கிறதுக்கு கிக் அப்படின்னு சொல்லுவோம், பிடிக்கிறதுக்கு கேட்ச் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பால் நம்மக்கிட்ட இருந்தால் கிக் பண்ணி தூரம் தரல, கேட்ச் பண்ணி நீயே வச்சுக்கோ. கொலை பண்ணுறதுக்கு கில் அப்படின்னுவோம், இல்லை அவனை காப்பாற்றுன்றதுக்கு சேவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவோம், கில் சேவ். முட்டி போடுறதுக்கு நீல் அப்படின்னுவோம், இல்லை எழுந்து நிற்கிறதுக்கு ஸ்டாண்ட், நீல் ஸ்டாண்ட். சிரிக்கிறதுக்கு லாஃப், அழுகிறதுக்கு க்ரை. வழி நடத்துறதுக்கு லீடு, பின்பற்றுறதுக்கு ஃபாலோ. கற்றுக்கிறதுக்கு லேர்ன், கற்பிக்கிறதுக்கு டீச். விட்டுட்டு போகிறதுக்கு லீவ், இல்லை நுழையிறதுக்கு என்டர். கடன் கொடுக்கறதுக்கு லெண்டு, எடுத்துக்கிறதுக்கு டேக். அனுமதி கொடுக்கறதுக்கு லேட், தடுக்கிறதுக்கு ப்ரிவெண்ட், லேட் ப்ரிவெண்ட். படுக்கிறதுக்கு லை, எழுந்து நிற்கிறதுக்கு ஸ்டாண்ட். மேலே உயர போகிறதுக்கு லிஃப்ட்டு, கீழே விட்டுறதுக்கு ட்ராப், லிஃப்ட் ட்ராப். விளக்கேற்றுன்றதுக்கு லைட் பண்ணு, வாழ்க்கையை இருட்டாக்கணும் இல்லைங்களா, அதுக்கு டார்க்கன். வாழ்க்கையில் விளக்கேற்றுனா லைட் த லைஃபு, டார்க்கன் த லைஃப். விரும்புகிறதுக்கு லைக்கு, வெறுக்கிறதுக்கு டிஸ்லைக்கு. கேட்குறதுக்கு லிசன், பேசுகிறதுக்கு ஸ்பீக். வாழறதுக்கு லிவ், இறக்கிறதுக்கு டை. லாக் பண்ணுறது, அதாவது பூட்டு போடுறதுக்கு லாக், திறக்கிறதுக்கு அன்லாக். இழந்துறதுக்கு லூஸ், வெற்றி பெறுவதற்கு வின். காதல் செய்கிறதுக்கு லவ், வெறுக்கிறதுக்கு ஹேட். கீழே இறங்குன்றதுக்கு லோயர், மேலே போன்றதுக்கு ரைஸ், லோயர் ரைஸ். கல்யாணம் பண்ணுன்றதுக்கு மேரி, டிவோர்ஸ் பண்ணுன்றதுக்கு டிவோர்ஸ். பழுது பார்க்குறதுக்கு மெண்டு, இல்லை உடைச்சிட்றதுக்கு பிரேக்கு, மெண்ட் பிரேக். தவற விடுறதுக்கு மிஸ், பிடிச்சிக்கிறதுக்கு கேட்ச்.
கலந்துறதுன்றதுக்கு மிக்ஸ் பண்ண, இல்லை பிரித்து வை அப்படின்றதுக்கு செப்பரேட் பண்ணி வை, மிக்ஸு செப்பரேட். நகரன்றதுக்கு மூவ், இல்லை அங்கேயே இரு அப்படின்றதுக்கு ஸ்டே. பெருக்கிறதுக்கு மல்டிப்ளை, அதே பிரிக்கிறதுக்கு டிவைட். கொலை பண்ணுறதுக்கு மர்டர், காப்பாற்றுறதுக்கு ரெஸ்கியூ, மர்டர் ரெஸ்கியூ. தேவைப்படுன்றதுக்கு நீட், அலட்சியமாக செய்யுன்றதுக்கு இக்னோர். ஒருத்தர் கீழ்ப்படிதல்ன்றதுக்கு ஒபே பண்ணுறது, இல்லை அவங்கள மீறி நம்ம பேசுகிறதெல்லாம் டிஸ்ஒபே பண்ணுறது. திறக்கிறதுக்கு ஓப்பன், மூடுறதுக்கு ஷட் அப்படின்ற வார்த்தை நம்ம பயன்படுத்துவோம். அடுத்தது ஒருத்தரை எதிர்த்து நிற்கிறதுக்கு அப்போஸ் பண்ணுறது, இல்லை அவருக்கு ஆதரவாக நிற்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணுறது. ஒன்று பேக் பண்ணி வைக்கிறதுக்கு பேக், இல்லை கழட்டி வைக்கிறதுக்கு அன்பேக். தேர்ச்சி பெறுதல் பாஸ், தோல்வி அடைதல் ஃபெயில். நிறுத்தி வை அப்படின்றதுக்கு பாஸ், அதே கண்டினியூ பண்ணுன்றதுக்கு கண்டினியூ. அனுமதி கொடுக்கறதுக்கு பெர்மிட், அதே தடை செய்யறதுக்கு ஃபர்பிட். ஆக்சுவலாக பிக் பண்ணுறதுக்கு எடுக்கிறதுக்கு பிக், இல்லை விட்டுடுன்றதுக்கு ட்ராப். செடியை நட்டு வைன்றதுக்கு பிளான்ட்டு, இல்லை புடுங்கு அப்படின்றதுக்கு அப்ரூட் அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக 30 நிமிஷம் ஆயிருக்கு. இதில் 250 செட்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். 250 செட்ஸ்னால் 500 வார்த்தைகள் வரும். இதில் எனக்கு தெரிஞ்ச ஒரு 20 செட்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ எப்படி பார்த்தீங்கன்னாலும் கிட்டத்தட்ட 450 வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் புதுசாக கற்றுருப்பீங்க. இந்த 450 வேர்ட்ஸை பார்த்தீங்கன்னா நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் எதுனாவே வி மஸ்ட் நோ மோர் ஆக்ஷன் வேர்ட்ஸ். ஸோ ஆக்ஷன் வேர்ட்ஸை 450 வார்த்தைகள் கண்டிப்பாக உங்களால் கற்றுக்க முடியும். கற்றுக்கிட்ட பிறகு பாருங்கள், அடுத்த ஸ்டெப் நான் அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். நான் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.